வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரனுக்கு சந்தா, சோழனுக்கு நிலா, பாண்டிக்கு வானதின்னு ஆளுக்கு ஒரு ஆள் பேசுறதுக்கு இருக்கு. இப்போ நடேசனுக்கும் ஒரு ஆள் இருக்காங்க பேசுறதுக்கு. அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு செம்பருத்தி கேட்க, என்னத்தம்மா சாப்பிட்றது, எதையோ வாங்கி கொடுக்குறானுங்க, நல்லாவே இல்லை, ஏதோ கடமைக்கு சாப்பிடணுமேனு சாப்பிட்டேன். உன் கடை இட்லியை சாப்பிட்ற மாதிரி வருமா? எனக்கு என்னமோ இப்பவே வந்து உன் கையால இட்லி சாப்பிடணும்னு தோணுது, வந்துடவா அப்படின்னு நடேசன் கேட்க, இங்கே செம்பருத்தியும் கால்வரையில் கோலம் போட்டுக்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. ஏய், நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலை, நெசமா சொல்கிறேன், வந்துடுவேங்கிறாரு அவரு. சும்மா சொல்கிறீங்கன்னு பார்த்தா நெசமாவே வந்துடுவீங்க போல. பையன் நிச்சயத்துக்கு போயிட்டு இங்கே வரேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க செம்பருத்தி. நமக்கு எது முக்கியமோ அதுதான் முதல்லங்கிறாரு நடேசன். அப்போ பையனோட நிச்சயம் முக்கியம் இல்லையா அப்படின்னு கடையில் வேலை பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க செம்பருத்தி. நான் இல்லைன்னாலும் நீ இல்லைன்னாலும் இந்த நிச்சயம் நடக்க தான் போகுது, இதுல என்ன இருக்கு? ஆனா உன்னை பார்க்காம தான் எனக்கு வருத்தமா இருக்குது அப்படின்னு ராகம் பாடிக்கிட்டு இருக்காரு நடேசன். எனக்கும் தான் வருத்தமா இருக்குது அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாரு. நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல, அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நீங்க வேற ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் பேசி உங்களை அப்செட் பண்ண வேணாமேன்னு தான் சொல்லல அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. ஏன்பா நீ இப்படிலாம் பேசாம இருந்தாதான் நான் அப்செட் ஆகுவேன். நீ வேற வருத்தமா இருக்கேன்னு சொல்லிட்ட. உன் வருத்தத்தை நிவர்த்தி பண்றதுக்காக உனக்காக ஒரு பாட்டு பாடட்டுமா அப்படின்னு நடேசன் செம்ம ஃபீலிங்கோட கேட்குறாரு. ஏன் பக்கத்துல யாருமே இல்லையாக்கும், பாட்டு பாடுற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தோசையை ஊத்திக்கிட்டே கேக்குறாங்க செம்பருத்தி. அதானே, அடுத்து நடேசன் என்ன சொன்னாருன்னு பாருங்க. ஏய், யாரு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, உனக்காக நான் பாட்டு பாடுறதை எவன் கேட்க முடியும்? சரி, நான் பாடுறேன் உனக்காக, இரு அப்படிங்கிற நடேசன் போன்லயே கையை காலை நீட்டி பாட்டு பாட ஆரம்பிக்க, இங்க செம்பருத்தி ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. நடேசனும் கிடைச்சது ஒரு காதுன்னு சந்தோஷமா பாடிக்கிட்டு இருக்க, இங்க தோசை கருக தான் போகுது. அப்போ எழுந்திருச்சு வர்ற பாண்டி அப்பா பாடுறத பார்த்துட்டு அப்படியே மெல்ல அவர் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ரெண்டாவது கழுகு பாண்டி நடேசன் கிட்ட நின்னுட்டு இருக்க, மத்த ரெண்டு கழுகு என்ன பண்ணுதுன்னு தெரியல. பாடிக்கிட்டு இருந்த நடேசன் அப்படியே பக்கவாட்டுல திரும்ப, பாண்டியோட முகம் அவர் முகத்துக்கு பக்கத்துல இருக்கு. அப்படியே அதிர்ச்சியில ஆஃப் பண்ணிக்கிறாரு. இப்பதான் ஒரு கழுகு உருப்படியான ஒரு வேலை பார்த்துருக்கு. என்ன நிறுத்திட்டீங்க? ஏங்க வரி மறந்துருச்சான்னு செம்பருத்தி கேக்குறாங்க. இவர் அப்படியே ஓரப்பார்வையா பாண்டிய பார்த்துக்கிட்டு, நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன், இங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஐ எம் காலிங் பேக் அப்படின்னு போனை டிஸ்கனெக்ட் பண்றாரு. என்ன நடக்குது அப்படின்னு பாண்டி கேட்க, ஏன் ஒரு மனுஷன் போன் பேசக்கூடாதான்னு கேக்குறாரு நடேசன். யாரு? அந்த இட்லி கடையா அப்படின்னு கரெக்டா பிடிச்சிடுது கழுகு. ஏய், என்ன இட்லி கடையா? அவளுக்கு பேர் இருக்குதுடா, பேர் செம்பருத்திங்கிறாரு நடேசன். செம்பருத்தியா அப்படின்னு பாண்டி கேட்க, அப்படிங்கிறாரு நடேசன். அப்படி இல்லாமா பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பாண்டி கேட்க, ஏன் அந்த பேருக்கு என்ன குறைச்சல்ங்கிறாரு நடேசன். அவ செம்பருத்தி மாதிரி அழகா இருக்கிறா அப்படின்னு நடேசன் சொல்ல, இவரு ஓ அப்படிங்கிறாரு. அதனால அந்த பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நடேசன் சொல்ல, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியுதா உங்களுக்குன்னு பாண்டி கேட்குறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். நீ தான் நந்தி மாதிரி குறுக்க வந்து நின்னுட்ட. கொஞ்சம் நாகரிகம் தெரிஞ்சு தள்ளி நின்றுந்தன்னா நான் மொத்த பாட்டையும் பாடி முடிச்சிருப்பேன்றாரு நடேசன். இப்ப என்னடானா அடுத்த வரி எனக்கு தெரியலன்னு என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாவ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நடேசன். சோ பேட் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, எதையும் கவனிக்கலன்னு நினைக்காதீங்க. அண்ணனுக்கு நிச்சயம் கல்யாணம்னு அடுத்தடுத்து ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கிறேன். வீட்டுல இருக்க எல்லாருமே இப்பதான் ஒரு சரியான ரூட்டை பார்த்து போய்கிட்டு இருக்கிறோம், உள்ள பூந்து கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு பாண்டி நாசுக்கா அப்பாட்ட சொல்றாரு. ஏய், எப்படிடா, எப்படி இவ்வளவு சுயநலமா யோசிக்கிறீங்க? உங்களை பத்தி மட்டும்தான் நான் யோசிக்கணுமா? என்னை பத்தி நான் யோசிக்கவே கூடாதா அப்படின்னு நடேசன் ரொம்ப ஏக்கமா கேட்க, ஐயோ சாமி, எப்பவுமே நீங்க உங்களை பத்தி மட்டும்தானே யோசிப்பீங்க, மற்றவங்களை பத்தி என்னைக்கு யோசிச்சிருக்கீங்க? இங்க பாருங்க,
நாம ஒரு நல்ல காரியத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இங்க வச்சு சண்டை வேணாமேன்னு தான் அமைதியா இருக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அடக்கி வாசிங்க. என்ன இந்த பாட்டு பாடுறேன் டான்ஸ் ஆடுறேன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படியே 16 வயசு பையன்னு நினப்பு. கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு பாண்டி. டேய், அதைத்தாண்டா நானும் சொல்றேன். இந்த நிச்சயம் மட்டும் நடக்காம இருந்துருச்சுன்னு வையே, என் ரூட்டே தனியா இருக்கும் அப்படின்னு நடேசன் சொல்ல, என்ன பண்ணி இருந்திருப்பீங்கன்னு கேட்குறாரு பாண்டி. என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லணுமா அவங்கிட்ட? சொல்ல முடியாதுடா, போடா அப்படின்னு சொல்றவரு பாண்டி அங்கேயே நின்று முறைக்க, நீ போகலையா? நான் போறேன் விடு அப்படின்னு உள்ளர போக போறாரு. எங்க போறீங்க இப்ப அப்படின்னு பாண்டி கேட்டுட்டு இருக்கவே மறுபடியும் அவரோட மொபைல் ரிங் ஆகுது. இதோ கூப்பிட்டா ஐயா அப்படின்னு சந்தோஷமா கால் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு நடேசன். ஏய், பாட்டை பாதியில நிப்பாட்டிட்டேன்னு திருப்பி அடிச்சியா? பாடவா இப்ப அப்படின்னு நடேசன் கேட்க, அப்படின்னு செம்பருத்தி சினுங்களா தலையாட்டுறாங்க. பாண்டி அங்கேயே நின்றுட்டு இருக்கு. அப்ப லவ் பண்றதை நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. போடா அந்த பக்கம், கேப்ப விடுறா போடா அப்படின்றாரு. பாண்டியும் பல்ல கடிச்சிட்டு அங்கிருந்து அமைதியா போயிட நடேசன் அவர் கச்சேரியை ஆரம்பிக்கிறாரு. வானதி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க பின்னாடி அவங்க பெரியம்மா தான் செம்பருத்தி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மடியில ஒரு பெரிய ஒயர் கூட வண்டியை குண்டு குழியிலெல்லாம் விட்டு ஆட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க வானதி. உடனே பெரியம்மா, ஒழுங்கா உட்காரு பெரியம்மா, இப்படி ஆட்டிக்கிட்டே வந்தன்னா 2 பேரும் விழுந்துருவோம் அப்படின்னு மூஞ்ச காமிக்கிறாங்க. ஏய், நீ கொஞ்சம் மெதுவா ஓட்டேண்டி அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, இதுக்கு மேல மெதுவா ஓட்டணும்னா இறங்கி தள்ளிக்கிட்டு தான் போகணும். 2 பக்கமும் காலை போட்டு உட்கார்ந்துருந்தா வண்டியில உட்கார்றதே தெரியாது இல்லைங்கிறாங்க வானதி. ஏய், சேலையை கட்டிக்கிட்டு எப்படி 2 பக்கம் காலை போட்டு உட்கார்றது அப்படின்னு செம்பருத்தி கேட்குறாங்க. ஊர்ல தான் புடவை கட்டிக்கிட்டு இருந்த, இங்க உன்னை யார் கேட்க போறா? சுடிதார் போட வேண்டியது தானேன்றாங்க வானதி. அதை சொல்லு. சுடிதார் ஒரு 4-5 வாங்கலான்னு தான் வானதி இருக்கிறேன். புடவைய கட்டிக்கிட்டு வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. சுடிதார் போட்டுக்கிட்டு வேலை செஞ்சோம்னா நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யலாம்ல. புடவைய கட்டிக்கிட்டு குனியும் போது அது வேற, அங்க தெரியுமோ இங்க தெரியுமோன்னு இழுத்து இழுத்து மூட வேண்டியதா இருக்குன்றாங்க. அப்ப வாங்கி போட்டுக்கோன்னு வானதி சொல்ல, அதை போட்டு எனக்கு பழக்கம் இல்லையேடி அப்படின்றாங்க செம்பருத்தி. இப்போதான் 4-5 வாங்க போறேன்னு சொன்ன அப்படின்னு வானதி கேட்க, ஆமா வாங்கி போடலாம்னு தான் இருக்கேன், பார்க்கலான்றாங்க செம்பருத்தி. உனக்கு எது வசதியா இருக்கோ அதை போட்டுக்கோ பெரியம்மா, யார் என்ன யோசிப்பாங்கலாம் நீ நினைக்காதன்றாங்க வானதி. அட நீ வேற, மற்றவங்க என்ன பேச போறாங்கன்னு நான் ஏண்டி யோசிக்க போறேன்? போட்டு பழக்கம் இல்லை, நீ சொல்ற மாதிரி போட்டு பழகிக்கிட வேண்டியதுதான் அப்படின்றாங்க செம்பருத்தி. பெரியம்மா, நீ மட்டும் படிச்சிருந்தன்னு வையன், என் மெடிக்கல் ஷாப்ல ஒரு பையன் வேலை பார்க்குறான், அவனை துரத்திட்டு உன்னை வேலைக்கு வச்சிருந்திருப்பேன் அப்படின்னு வானதி சொல்லிட்டு வர. ஆன்னு கேட்டுட்டு வராங்க செம்பருத்தி. இப்படி இட்லி கடை போட்டு நீ கஷ்டப்பட்டிருக்கவே வேண்டான்றாங்க வானதி. ஏய், ஏன் வேலை கஷ்டம்னு யாரடி சொன்னது அப்படின்னு செம்பருத்தி கேட்க, நீ தான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நின்றுக்கிட்டே வியாபாரம் பார்க்குற, ஊரில் நிற்கிற அடிக்கிற மொத்த வெயிலும் ஓன் தலையில தான் விழுது, அதெல்லாம் கஷ்டமா இல்லையான்னு வானதி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை வானதி. சமைச்சு கொடுக்கறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னா அன்னைக்கு முழுக்க நினச்சி சந்தோஷப்படுவேன். உன் மெடிக்கல் ஷாப்புக்கு நோயாளிங்க தானே வருவாங்க, அதை நினைச்சு எனக்கு எப்படி சந்தோஷம் வரும்? சோகம்தான் வருங்கிறாங்க செம்பருத்தி. உன்னை போய் வேலைக்கு எடுக்கணும்னு யோசிச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க வானதி. அடுத்து செம்பருத்தி சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த எபிசோடோட ஹைலைட்டாகவே இருக்கும்னு தோணுது. உனக்கு ஓன் தொழில் வசதினா எனக்கு ஏன் தொழில் வசதி அப்படின்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. பார்த்தேன் அதான் உன் கடைக்கு முன்னாடியே அவ்வளோ ஆளுங்க நிற்கிறாங்களே, இவ்வளோ கொஞ்ச நாளையிலேயே பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு போல உன் கடை அப்படின்னு வானதி சொல்ல, சந்தோஷ சிரிப்போட முன்னத்திக்கு இப்போ நிறைய ஆளுங்க வர்றாங்க தான், பார்க்கலாம். இதே மாதிரி இருந்தா நல்லா தான் வானதி இருக்கும். ஆமாம், உன் ஆளை காமிச்சு கொடுக்குறேன்னு சொன்ன, எப்பதான் காமிச்சு கொடுப்ப அப்படின்னு அவங்க பெரியம்மா கேட்க, கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க வானதி. உன் ஆளு எப்படி இருப்பாரு அப்படின்னு செம்பருத்தி கேட்க, அதான் அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கு ஏத்த மாதிரி ஸ்மார்ட்டா இருப்பான் அப்படின்னு வானதி வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. நல்ல வாயிலேயே வடை சுடு, ஒரு நாளும் கூப்பிட்டு காமிச்சிடாத அப்படின்னு செம்பருத்தி சொல்ல,
காட்டுறேன் பெரியம்மா, நீ இப்பதானே வந்திருக்க, கண்டிப்பா நீ அவனை பாப்ப, நானே உன்னை கூட்டிட்டு போய் அவனை காட்டுறேன் அப்படின்னு வானதி சொல்ல, உன் கதையெல்லாம் உன் அம்மா சொன்னாடி, அந்த பையன்தான் வேணும்னு எப்படிலாம் சண்டை போட்டேன்னு நடந்த விஷயத்தெல்லாம் ஒரே நாள்ல சொன்னான் அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, எல்லா கதையும் கேட்டியான்றாங்க வானதி. ஆமா ஆமா, பயங்கரமான லவ் போலன்றாங்க செம்பருத்தி. ஆமா பின்ன நம்ம காதலுக்காக நாம தானே நிக்கணும் அப்படின்றாங்க வானதி. அது சரி அது சரி. நீ சொல்ற மாதிரி நானும் இருந்திருந்தா இந்நேரம் நானும் நல்லா இருந்திருப்பேன்றாங்க அவங்க பெரியம்மா. உனக்கு காதல் இருந்துச்சா என்ன அப்படின்னு வானதி கேட்க, எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க அவங்க. இது எப்போன்னு வானதி கேக்குறாங்க. எல்லாம் வயசு காலத்துல வர்றது தானே அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, அப்புறம் என்ன ஆச்சுங்கிறாங்க வானதி. அப்புறம் என்ன பொட்டுக்குச்சு, ஆனா திரும்ப ஒன்று ஆரம்பிக்கிறவங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு படக்குன்னு நிறுத்திக்கிறாங்க. வானதி டக்குன்னு ஸ்பீடை குறைச்சிக்கிட்டு, ஆனா என்ன திரும்பவும் அப்படின்னு கேக்குறாங்க. சுதாரிச்சுக்கிற செம்பருத்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்கிறாங்க. சொல்ல வந்ததை நிறுத்திட்ட, என்ன மறுபடியும் காதல் வந்துருச்சா அப்படின்னு வானதி ஆர்வமா கேட்குறாங்க. ஆமா ஆமா, வருது இந்த வயசுல, நீ வண்டிய பார்த்து ஓட்டடி அப்படின்றாங்க அவங்க பெரியம்மா. என்னமோ சொல்ல வந்துட்டு மறைக்கிற பாத்தியா அப்படின்னு வானதி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க செம்பருத்தி. நீ ஆட்டி ஆட்டி வண்டியை ஓட்டாம பார்த்து ஓட்டு, குழம்பு கிளம்பு கீழே கொட்டிட போகுது, பார்த்து ஓட்டு அப்படின்னு செம்பருத்தி சொல்றாங்க. நீ ஒன்று பண்ணு, இறங்கி வேலையை எடுத்து சொருகிட்டு ரெண்டு பக்கமும் காலை போட்டு உட்காரு, குழம்பு கீழே சிந்தாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க வானதி. நக்கல் தாண்டி உனக்கு அப்படின்னு செம்பருத்தி சொல்ல, சும்மா சொன்னேன் பெரியம்மா, ஒன்னும் கீழே சிந்தாது, அதுக்கு இந்த வானதி கேரண்டி அப்படின்னு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் இருட்டில் மறைஞ்சு போக, அடுத்த நாள் சூரிய பகவான் வெளியே வர்றாரு. அப்பாடா, ட்ரெயினை விட்டு இறங்கி எல்லாரையும் வந்துகிட்டு இருக்காங்க, பார்த்து வாங்கத்தன்னு கூட்டிட்டு வர்றாரு சேரன். கையில பைய பிடிச்சிட்டு ஆளாளுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு கேங்கா. என்னடா இந்த வெயில் அடிக்குது இந்த ஊர்ல என்ன நடேசன் கேக்குறாரு. அண்ணே கார் எடுத்துருவோமான்னு சோழன் கேட்க, இல்லடா அனீஷ் கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான், இங்கேதான் வர்றேன்னு சொன்னான், ஆனா காணோம், நான் அப்படியே போய் பார்த்துட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சேரன் ரெண்டேட்டு போக, அண்ணே இருனே நானும் வர்றேங்கிறாரு சோழன். அப்படியே திரும்பி, நீங்களாம் இங்கே இருங்க, நாங்க போய் கார் எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்பா இங்க இருங்க, நாங்க போய் காரை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்றாரு சேரனும். சரின்னு தலையாட்டுறாரு நடேசன். அவங்க அந்த பக்கம் போக, ஏன்பா அவங்க பேக் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டீங்களான்னு செக் பண்ணிட்டீங்களா, செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் அதை காணோம் இதை காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற நடேசன். என்ன கஸ்தூரி அப்படின்னு கூப்பிட அவங்க திரும்பி பாக்குறாங்க. உன்னோட புளியோதரை சட்டியெல்லாம் பத்திரமா தூக்கிக்கிட்டியா, அப்புறம் சட்டியை காணோம் மட்டையை காணோம்னு அலப்பறை பண்ணிட்டு இருக்காத அப்படின்றாரு நடேசன். ரொம்ப தான் பண்ணிக்காத, என் பொருளை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு கஸ்தூரியும் கடுப்படிச்சு விட்டுட. அப்படின்னு சிலிப்பிக்கிறாரு அவரு. ஆளாளுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க. ஆமா, நாம ஏன் வண்டி ஏறாம இப்படி நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நடேசன். ஓ, மொழி தெரியாதுல்ல உங்களுக்கெல்லாம், இருங்க நான் போய் பேசி வண்டியை கூட்டிட்டு வரேன்னு கிளம்புறாரு. இப்ப பாண்டிக்கழுகோட பார்வை மொத்தமும் நடேசன் மேல்தான். ஹலோ ஹலோ இருங்க, அனீஷ் பாய் வண்டி எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரா, அவர்கிட்ட பேசதான் அண்ணனும் சோழனும் போயிருக்காங்க, வெயிட் பண்ணுங்க, உங்க திட்டம் என்னன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும், உங்க சேவை எங்களுக்கு தேவையில்லைன்னு பாண்டி முடிச்சிடுறாரு, அப்படி சொல்லு பாண்டி அப்படின்னு காண்டாமிருகம் கஸ்தூரி ரொம்ப நிறைவா ஃபீல் பண்றாங்க. அம்மா விடு, எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்றாங்க கார்த்திகா. அதுக்குன்னு இங்கே நின்றுட்டு இருப்பீங்களாடா, வெயில மண்டைய புழக்குதுடா, அப்படி நிழல்ல போய் நிப்போம், வாங்க வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட, வாங்க போவோன்னு எல்லாரும் கிளம்புறாங்க. 2 நாளா ட்ரெஸ் கூட மாத்தாம அதே ட்ரெஸ்ஸோட வந்து இறங்கியிருக்காங்க. சே அப்படின்னு அங்கிருந்து வெயில் தாங்காம நடக்கிறாரு நிழலுக்கு வந்து அங்க கிடக்குற ஒரு பெஞ்சில் உட்காடுறாங்க. கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. அப்ப சந்தாவோட மாமா, அதாங்க அந்த செம்பட்ட தலைக்காரன், நல்ல பளிச்சுன்னு ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு வர, பின்னாடி ஒருத்தன் உட்கார்ந்து வர்றான், சைடில் 2 பேர் அல்லக்கை மாதிரி ஆளுக்கு ஒரு வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க. ஊர்வலம் வர்ற மாதிரி அவங்க இந்த ஏரியாவுக்கு வர்றாங்க. வண்டியை ஒரே சைடில் சாச்சி ஒரே ஸ்டைலில் நிறுத்திட்டு ஒரே ஸ்டைலில் நடந்து வந்து இவங்க முன்னாடி நிற்கிறாங்க. அரே சாலா, ஏன் கல்யாணத்தை நிறுத்திட்டு
உங்க கல்யாணத்தை நடத்தணும் நீங்க வந்திருக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த பண்பராக்குவாயன் ஹிந்தியில திட்டிட்டு இருக்கான். எல்லாம் எப்படி அங்க போறீங்கன்னு நானும் பாத்துடுறேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க எல்லாருமே பதட்டமா எழுந்து நிக்கிறாங்க. கஸ்தூரி அப்படியே பயத்துல எழுந்து நின்னு அண்ணே தோலை சுரண்டி, அண்ணே அன்னைக்கு இவன் கோவில்ல துப்பாக்கியோட வந்து பிரச்சனை அப்படின்னு பயத்தோட கேட்க, இரு பாப்போம் அப்படின்னு தங்கச்சியை கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு, என்னங்கடா எப்படி நீங்க நிச்சயம் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன்னு மிரட்டுறீங்க அப்படின்னு நடேசன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே சந்தாவோட மாமா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு, ஏய் எங்கடா உங்க அண்ணன் பயந்து ஓடிட்டானான்னு கேக்குறாரு. பாண்டி கோவம் வந்து உடனே கையை நீட்டுறாரு. ஏய் மரியாதையா போயிட்டு சொல்லிட்டேன், இல்லைன்னா அடி வாங்கி செத்துருவ அப்படிங்கிறாரு. பார்க்கலாம் யார் அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், இப்ப பாத்துடலாம். ஏய் மாறா ஊசே அப்படின்னு ஆளா பாண்டி மேல கைய வைக்கிறாப்ல. அடுத்து ஒரே தள்ளு முள்ளு அடிதடி ஆகுதாங்க. நடேசனும் ஒருத்தனை எட்டி ஒதுக்க அவன் சுருண்டு போய் விழுவுறான். இவர் உதச்ச வேகத்துல தடுமாறி விழப்போக, ஐயோ அண்ணே அப்படின்னு தாங்கி பிடிக்கிறாங்க கஸ்தூரி. அதான் தானாடா விட்டாலும் தன்னோட தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. சொந்த ஊர்ல ஆடலைன்னாலும் போன இடத்துல நல்லா ஆடுது போல இருக்கு. அடிதடி செம்மையா போய்கிட்டு இருக்க. பாண்டி காலை தூக்கி ஒரு உதவிட அந்த 6 அடி ஆரஞ்சு எருமை தள்ளி போய் விழுது. அது தொப்புன்னு மண்ணுல விழ அந்த இடமே அதிருது. பல்லவனும் இன்னொரு பச்சை சட்டைக்காரனும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அடுத்து பாண்டி விட்ட ஒரு குத்துல ஒரு ஊதா சட்டை பறந்து போய் விழுது. கொஞ்ச தூரம் போன சேரனும் சோழனும் திரும்பி வந்துகிட்டு இருக்க 2 பேரோட குரவலையும் புடிச்சிட்டு இருக்க அந்த சிவப்பு எருமை, உங்க 2 பேரையும் நான் விட போறதில்ல அப்படின்னு கத்திட்டு இருக்காப்ல. அந்த தூரத்துல வர்ற சேரனும் சோழனும் பாத்துடுறாங்க. மார் டாலுங்கா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க கார்த்திகாவும் நிலாவும் ஐயோன்னு இப்பதான் பதற ஆரம்பிக்கிறாங்க. அண்ணே அப்படின்னு சோழன் கூப்பிட, என்னடாங்கிறாரு சேரன். அங்க பாருண்ணே பாண்டி பல்லவனை எவனோ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் வாடா அப்படின்னு கையில 2 பையோட ஓடி வர்றாங்க. ஓடி வந்துகிட்டு, அண்ணே அது அந்த ராஜு பைத்தியக்காரன்னு அன்னைக்கு அவனை அடிச்சு மண்டைய பொழந்திருக்கணும், விட்டது தப்பா போச்சுன்னு சோழன் ஓடி வர்ற. சேரன் அதை விட வேகமா ஓடுறாரு. ஏன்னு கத்திக்கிட்டு, இதோ வர்றேன் அப்படின்னு சோழனும் பின்னாடி வேகமா ஓடி வர சந்தாவோட மாமா ஒரு அடி கொடுத்ததுல 2 பேரும் தரையில விழுந்து இணைந்த கைகள் மாதிரி கைய கிராஸா வச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேகமா வந்த சேரன் கையில இருந்த பையையே வெப்பனா மாத்தி அப்படியே ஒரு சொல்லட்டி அந்த செம்பட்டு தலையனை அடிக்க சுருண்டு போய் விழறான். அவன் ஒரே அடியில பிளாட் போல இருக்கு. அவன் தரையோட தரையா ஊர்ந்துகிட்டு இருக்க பல்லவனும் பாண்டியும் எழுந்திருக்கிறாங்க. பாண்டி பல்லவா ஒன்னும் ஆகலல்ல அப்படின்னு தம்பிக்கிட்ட அவசரமா போக ஒரு பச்சை சட்டக்காரன் கேப்ல வந்து சேரனை ஒரு உதைக்கிறான். சேரன் தடுமாறி 5-6 அடி பின்னாடி போயிடுறாரு. கையில இருக்க பைய எங்கேயோ பறந்து போய் விழுந்துருது. சுதாரிக்கிற சேரன் அந்த பச்சை சட்டையை அடிக்கிறாரு. அவங்க 2 பேரும் மாறி மாறி 2 குத்து விட்டுக்க. 3வதா சேரன் கொடுத்த அடியில அவரு ஒரு குட்டிக்கரணம் போட்டு விழுறாரு. கீழே விழுந்தா எந்திரிக்க மாட்டியாடா, இன்னும் என்னடா படுக்க வேண்டி கிடக்கு அப்படின்ற மாதிரி சந்தாவோட மாமாவை சோழன் கொத்த அல்றாரு. சோழன் ஒருத்தனை அடிச்சு உடைக்க அவன் ஒரு போர்ட்ல போய் விழுந்து கிழிஞ்சி பேனரை விட மோசமா தொங்கிட்டு இருக்கிறான். இங்க ஒரு குடுமி வாலா காத்துல கராத்தே பண்ணிட்டு இருக்காரு. சேரன் லாவகமா இந்த பக்கமும் அந்த பக்கமும் தலையை திருப்பி தப்பிச்சிட்டு இருக்காரு. அவரோட கை பூமியை நோக்கி வர கிடைச்சது சான்ஸ் கைய பிடிச்சு முறுக்குறாரு சேரன். கைய உடைச்சு எலும்பெல்லாம் கடகடன்னு முறியிற சத்தம் நமக்கே கேக்குது. ஐயோ பாத்து அப்படின்னு நிலாவும் கார்த்திகாவும் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்க மாறி மாறி அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ சோழன் அண்ணே அப்படின்னு நிலா கூப்பிட்டு இருக்க, நீ எங்கம்மா போற, நீ போய் என்னம்மா பண்ண போற, வா இப்படி அப்படின்னு நடேசன் நிலாவை தடுக்கிறாரு. ஐயோ என்னங்கடா இதெல்லாம்னு பார்த்துட்டு இருக்காங்க காண்டாமிருகம் கஸ்தூரி. அங்கிள் அங்கிள் அடிக்கிறாங்க அங்கிள் அப்படின்னு நிலா பரபரத்துட்டு இருக்கு. ஏய் சோடோ சோடோ அப்படின்னு 2 பேர் ஓட ஆரம்பிக்க பாகோன்னு 4 பேர் ஓடிடுறாங்க. வந்தவங்கெல்லாம் ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓட இவங்கெல்லாம் அவங்க பின்னாடியே ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போனதும் தொலைஞ்சு போங்கடான்னு இவங்க நின்றுடுறாங்க. அடுத்த ஸ்டேட்ல வந்து துப்பாக்கியை காட்டி தூக்கிட்டு போன அந்த செம்பட்டு தலையன் இப்ப வழி தெரியாம வளைஞ்சு ஓடிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் ஓடி போய் சேஃபான தூரத்துல நின்னுகிட்டு, ஏய் நான் உங்க எல்லாத்தையும் முடிச்சிருவேண்டா, மனசுல வச்சுக்கோங்க, நான் திரும்பி வருவேன், பார்க்கலாம் உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு அப்படின்னு சந்தாவோட மாமா கைய நீட்டி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காரு ரிவர்ஸ்ல. ஏய் முதல்ல இங்க வாடான்னு பாண்டி கூப்பிட, போடா பயந்தாங்கொல்லி அப்படின்றாரு சேரன். ஏய்
உங்க எல்லாரையும் விட மாட்டேன்டா அப்படின்னு போய்கிட்டே இருக்க. டேய் நானும் பாக்குறேன் வாடாங்கிறாரு சேரன். பயந்தாங்கொல்லி அப்படிங்கிற சேரன் பல்லவா வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. வாடா அப்படின்னு சோழனும் கையை மடக்கி விட்டுட்டு நடக்கிறாரு. ஓகே ட்ரெயின்ல வந்தாச்சு, ஒரு ஃபைட்டை பண்ணியாச்சு. டேய் என்னடா பிரச்சனை இவனுங்களுக்கு அப்படின்னு சேரன் கேட்க, பயந்தாங்கொல்லி பசங்கன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு 4 பேரும் நிக்கிற இடத்துக்கு வர்றாங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சேரன் நடேசன் கிட்ட கேட்க, எனக்கு ஒன்றும் ஆகலை, உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்ல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சோழன் அப்படின்னு வேகமா ஓடி வந்த நிலா சோழனோட கையை பிடிக்கிறாங்க. ஏண்டா டேய் விளங்கிடும்டா, ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள இப்படி ஒரு சண்டையாங்கிறாரு நடேசன். நம்ம தமிழ் படத்துல எல்லாம் சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் வருமே, அது மாதிரி இவங்க எல்லாரும் சண்டையை முடிச்சுட்டு வந்து நிக்க ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து அனீஸ் இறங்கி வர, இதோ வர்றான் பாருங்கிறாரு நடேசன். ஐயோ சாரி பையா, என்ன ஆச்சுன்னு அனீஷ் கேக்குறாரு. என்ன ஆவலன்னு கேளு அப்படின்னு அனீஷ் கேட்க, உங்க மாமா ஆளுங்களோட வந்து எங்களை அடிக்க பார்த்தான், இப்பதான் அவனையும் அவன் ஆளுங்களையும் அடிச்சு ஓட விட்டோம், அவன் அடங்கவே மாட்டானா அப்படின்னு சோழன் கேட்க, அனீஷ் திருன்னு முழிக்கிறாரு. டேய் சோழா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா, நம்ம முதல்ல அந்த ராஜு வீட்டுக்கு போய் அவனை அடிச்சு தொங்க விடணும், அப்புறம் எப்படி வந்து நிச்சயத்தை நிறுத்துறான்னு பாப்போண்டா அப்படின்னு பரபரக்கிறாரு பாண்டி. இப்ப சொன்னியே இது பாயிண்ட். அனீஷ் அவன் அட்ரஸ கொடுங்க, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோங்கிறாரு சோழன். ஐயோ பையா அதெல்லாம் வேண்டாங்கிறாரு அனீஷ். டேய் சும்மா இருங்கடா அப்படின்னு சேரன் சொல்ல, பிரச்சனை நடந்தா நிச்சயம் நின்றுடுதான் இதெல்லாம் பண்றாங்க, அவங்க நினைக்கிற மாதிரி நாமளும் நிச்சய வேலையை விட்டுட்டு அவங்க பின்னாடிலாம் தெரிய வேண்டாம், நடந்த எல்லாத்துக்குமே நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அனீஷ் கைய கோப்பி நிக்கிறாரு. அவங்க ஆட்கள் எல்லாருமே இப்படிதான் ஏதாவது கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்றதை தவிர வேற எதையுமே அவங்களால பண்ண முடியாது, பிளீஸ் அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மண்டபத்துல எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க, இனிமே தப்பு எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன் இங்க இருந்துங்கிறாரு அனீஷ். என்னப்பா பாத்துக்குவ, நிச்சயத்துக்கு கூட்டிட்டு வந்து இப்படி உயிர் பயத்தை காட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கஸ்தூரி பாயிறாங்க. மன்னிச்சிருங்கம்மா, என் மேலதான் தப்பு இருக்கு, இனிமே இது மாதிரி எல்லாம் நடக்காது, பிளீஸ் எல்லாரும் கார்ல ஏறுங்கன்றாரு அனீஷ். பாண்டி பல்லவன் யாருக்கும் எதுவும் ஆகலன்னு நிலா கேட்க, இல்லப்பா அதெல்லாம் ஒன்னும் ஆகலன்றாரு சேரன். சேரா என்னதாண்டா நடக்குதுங்க அப்படின்னு கஸ்தூரி கத்த, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் அத்தை, நீங்க கார்ல ஏறுங்கன்றாரு அவரு. வாடா வா அப்படின்னு கடுப்போட கிளம்புறாரு நடேசன். அடுத்தது எல்லாரும் ஹோட்டல் ரூம்ல வந்திருக்காங்க. ஒரு ரூம்ல உட்கார்ந்துருக்க சோழன் மட்டும் கதவு திறந்துட்டு உள்ளர வர்றாரு. சோழன் எங்க அவங்க அப்படின்னு நிலா கேட்க, அவங்கள ரூம்ல விட்டு ரெடியாக சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாரு சோழன். அவங்க ஏதாச்சும் கேட்டாங்களான்னு நிலா கேட்க, பின்ன கேட்காம இருப்பாங்களா, அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சாகடிச்சிட்டாங்க, ரிலாக்ஸா ரெடி ஆகுங்க, நானே வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல, எல்லாருமே கொஞ்சம் கலக்கமோ கொஞ்சம் கவலையுமா உட்கார்ந்து இருக்காங்க. அண்ணே நீ ஓகே தானேன்னு பாண்டி கேட்க, எப்படிடா ஓகேவா இருக்க முடியும், நிச்சயத்துக்குன்னு குடும்பத்தோட வந்துட்டு இப்படி அடிதடி சண்டைன்னு நிக்கிறோம் அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே இனி சந்தாவோட சொந்தக்காரங்களா இருந்தாலும் கூட யாரையும் நம்ப கூடாதுன்னு, எல்லாரும் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்களா இருக்காங்கன்னு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, சேரன் கொஞ்சம் ஃபீலிங்கோட பாக்குறாரு. கதவு படபடன்னு தட்டுறாங்க, எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. கதவு தட்டுற சத்தம் இன்னும் பலமாகுது. எல்லாரும் திகைப்போட பார்க்க, யாரா இப்படி தட்டுறதுன்னு பாண்டி கேக்குறாரு. தெரியலடா அப்படின்னு சோழன் சொல்ல, பாக்குறேன்டான்னு பாண்டி எழுந்திருக்கிறாரு. இருடா நானே பாக்குறேன் அப்படின்னு சோழன் கதவை திறக்க போக, நிலா இப்படி வாப்பா அப்படின்னு முன்னாடி உட்கார்ந்துருந்த நிலாவை உள்பக்கமா கூப்பிடுறாரு சேரன். கதவு சத்தம் இன்னும் பலமா தட்டப்படுது. சோழன் பயந்துகிட்டே மெதுவா திறக்க, பையா சாய் அப்படின்னு நீட்டுறாரு ஒரு பையன். யோ ஏன் இப்படி தட்டுற, உங்க ஹோட்டல்ல கஸ்டமரை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, அவன் மூஞ்ச சுருக்கிட்டு கியாங்கிறான். கிழிஞ்சுது ஓ, எல்லாத்துக்கும் கியான்னுகிட்டு கொடு அப்படின்னு வாங்க போறாரு. டேய் இப்படி வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நடேசன் சொல்ல, நீங்க ஒன்னும் பாத்துக்க வேண்டாம், அவன் டீ கொடுக்க வந்திருக்கான், அதை வாங்கிக்கிட்டு அவனை அனுப்பிச்சு விட்டுறலாம், அவனை திருத்தி நாம ஒன்னும் பண்ண போறதில்லன்னு சொல்லிக்கிட்டு பிளாஸ்க வாங்குறாரு சோழன். கையில கப்பை வாங்கிக்கிட்டு சலோ பையான்னு சொல்ல ஆன்னு போறாரு அவரு. பையா 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 இதர் ரூம் தோ சாயே உதருங்கிறாரு. கிதர் அப்படின்னு அந்த பையன் கேட்க, உதருங்கிறாரு சோழன். ஓகே சார் அப்படின்னு அந்த பையன் போக,
கதவை சாத்தலான்னு போற சோழன் வேண்டாம் வேண்டாம், மறுபடியும் எவனாவது வந்து கதவை தட்டி கலங்க வச்சிருவானுங்க, திறந்தே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவரு கதவை சாத்தினாதானே தட்டுவான், திறந்தே இருக்கட்டும் அப்படின்னு விரிய திறந்து வச்சுட்டு ஃப்ளாஸ்கை அங்கே இருக்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வைக்கிறாரு. டீயையும் டம்ளரையும் வச்சுட்டு அவரும் வந்து உட்காந்துட. நிச்சயத்துக்கு வந்த இடத்துல இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு, இங்கே நடந்ததை நினைச்சா எனக்கு இப்போவும் படபடன்னு இருக்குன்றாங்க நிலா. இந்த மாமங்காரன் மட்டும்தான் பிரச்சனையா இல்லை சந்தா வீட்டில் எல்லாரும் எடக்கு முடக்கா யோசிக்கிறாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சோழன் சொல்ல எல்லாரும் அவரு பார்க்குறாங்க. அப்போ சந்தா வீட்டு ஆளுங்களை சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஆமா நிலா, இந்த பக்கம் நிச்சயத்துக்கு ஓகே சொல்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி ஆளை அனுப்பி இருந்தா அப்படின்னு கேக்குறாரு சோழன். டேய், அப்படிலாம் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கடா அப்படின்றாரு சேரன். ஓ மாமனார் வீடாச்சே, நீ அவங்க பக்கம்தான் பேசுவ, ஆனா நாங்க எல்லா பக்கமும் இருந்து யோசிக்கணுமில்ல அப்படிங்கிறாரு சோழன். அவங்களுக்காக சொல்லலடா, எனக்கு அனீஷை பத்தி தெரியும். முன்னாடி பிரச்சனைன்னு நடக்கும்போது அவன் தானே வந்து நின்னா, அவனெல்லாம் சந்தேகப்பட வேண்டாமேங்கிறாரு சேரன். சரி இருக்கட்டும்ன்ற மாதிரி சோழன் தலையாட்டி வைக்கிறாரு. சரி, நடந்ததை பத்தி பேசி என்ன ஆக போகுது, நிச்சயத்துக்கு டைம் ஆகுதுல்ல, எல்லாரும் ரெடியாக வேணாமாங்கிறாரு பாண்டி. பரவாயில்லையே, இவன் ஒருத்தனுக்காவது அறிவு இருக்கு, அந்த வேலையை பார்க்காம நடந்ததையே பேசிட்டு இருக்கீங்களே. ஏண்டா, ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டி நாம நிச்சயம் பண்ண போறோம், அப்ப இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும், வந்தா பாத்துக்கலான்னு போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே. போங்க, போய் ரெடி ஆகுங்க, பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படிங்கிறாரு நடேசன். ஆமாண்ணே, அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம், இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான டே, நாம எல்லாரும் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, எல்லாரும் ரெடி ஆகலான்றாங்க நிலா. ஆமா, போய் எல்லாரும் ரெடி ஆகுங்க, நானும் ரெடி ஆகுறேன் அப்படிங்கிற நடேசன் அப்பா அப்படின்னு கையை ஊனி எழுந்திருக்கிறாரு. நாமளும் போலாமான்னு சோழன் கேட்க நிலா எழுந்து போறாங்க அவர் கூட. சோழன் ஒரு சர்வாணி செட்ல ரெடியாகி தலையை அப்படியே அழகா சீவிட்டு இருக்க, பின்னாடி கோல்டு கலர் அட்டையர்ல வந்து நிக்கிறாங்க நிலா. தலையை சீவிட்டு இருந்தவரு பின்னாடி அப்படியே ஒரு ஆவியமே தெரியுதுன்னு அப்படியே நிறுத்திட்டு பாக்குறாரு. அவரோட கையை அப்படியே அந்தரத்துல நிக்க, தலை மட்டும் மெதுவா நிலா பக்கம் திரும்புது. அவங்க அப்படியே ஒரு காத்துல மிதக்கிற மகாராணி மாதிரி வந்து நின்னுட்டு சோழன் நல்லா இருக்கான்னு கேட்க, இவரு கலர் கலரா பார்டர் வச்ச ஷெர்வானி பாக்கெட்டு கையோட அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. அவரு கண்ணை இமைக்காம ஆனா அப்படியே பார்த்துட்டு இருக்க. சோழன் அப்படின்னு கூப்பிட நோ ரியாக்ஷன். சோழன் அப்படின்னு கைய படக்குன்னு தட்டுறாங்க. நீ நீ என்ன கேட்ட அப்படின்னு அவர் கேட்க, நல்லா இருக்கான்னு நிலா கேக்குறாங்க. நான் மயங்கிட்டேங்கிறாரு அவரு. என்ன விழவே இல்ல அப்படின்னு நிலா கேக்குறாங்க. அவருக்கு என்ன பேசுறோன்னே புரியல. என்னதுங்கிறாரு. இல்ல மயங்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல, கீழே விழாம எப்படி மயங்குனீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு நிலா தெளிவா சொல்றாங்க. ஓ அவ்வளவுதானே, கேட்ச் மீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோழன் நிலா மேல அப்படியே சாய போக, ஏய் சோழன் 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 போதுங்கிறாங்க நிலா. போதுமானு கேட்குறாரு அவரு. அதெல்லாம் இருக்கட்டும், சும்மா சொல்லுங்க நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க அவங்க ட்ரெஸ்ஸை காட்டி. அவர் அப்படியே கையை ரெண்டையும் மேலே தூக்கி பெருவரலையும் ஆள்காட்டி வரலையும் கோத்து இப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு நிலா பார்க்க சூப்பரா இருக்குன்றாரு. நான் இமேஜின் பண்ணதை விட அதை விட அதிகமா யூ ஆர் லுக்கிங் சூப்பருங்கிறாரு சோழன். நிலாவும் சிரிப்போட தேங்க்யூன்றாங்க. நீங்களும் அழகா இருக்கீங்கன்னு சொல்ல அவர் அவரோட ட்ரெஸ்ஸை குனிஞ்சு பார்த்துட்டு காலரை தூக்கி விட்டுட்டு அப்படியாங்கிறாரு. ஷோ எப்ப பாரு இந்த காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சே அப்படின்னு இறக்கி விடுறாங்க நிலா. ஐயோ அப்படின்னு அவர் சொல்ல, இறக்கி விடுங்க நல்லா அப்படின்னு இறக்கி விட்டு மேல் பட்டனை போட்டு விடுறாங்க நிலா. இப்பதான் நல்லா இருக்குன்னு சொல்ல அவரும் சந்தோஷமா பாக்குறாரு. அடுத்த தலை அப்படின்னு அவங்க தலையில கை வைக்க கைய பிடிச்சிட்டு ஏய் என்ன பண்ற, அதாம்மா ஸ்டைலு கலைக்காதன்றாரு. அது என்ன ஸ்டைலு அப்படின்னு கேட்க அவரு அப்படியே பின்னாடி பம்மிக்கிட்டு, கலைஞ்சா மாதிரி இருந்தாதான் ஸ்டைலா இருக்கும், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு தலையை கலைச்சு விட்டு மறுபடியும் சீவுறாரு. தலையை சீவிட்டு திரும்புறவரு, நாம ஒரு போட்டோ எடுப்போமான்னு கேக்குறாரு. எடுக்கலாம் அப்படின்னு நிலா மொபைல் எடுக்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு நிலா பக்கத்துல நெருங்கி வந்து நிக்கிறாரு. அவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க. ஹலோ, நிச்சயமே நடக்குமா இல்லையான்னு தெரியல, இதுல 2 நாள் டிராவலு, 5 நாள் எபிசோடு, அழகழகா ட்ரெஸ்ஸு,